ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து மாப்பிள்ளைக்கு அத்தை. நம்ம இன்னைக்கு வந்து தேவகோட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்தில் முதல் சடங்கு என்னங்கிறதான் பார்க்குறோம். ஸோ அவங்க அத்தை வந்து வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு இந்த ஸ்லேட்டு விளக்கை ஏந்திட்டு வந்து வெளியே கொடுப்பாங்க. ஒரு சமயக்காரர் அந்த விளக்கை எடுத்துக்குவார். கூடவே மேலதாளம் சங்கு ஊதிட்டும் போவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்கள, பங்காளி வீட்டு பிள்ளைங்க அல்லது சின்ன ஆம்பளை பிள்ளைங்க யாராவது இருக்கிறவங்க இந்த ரோஸ் கலர் துண்டு வந்து பட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க, மாமா பட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த துண்டை கட்டிக்கிட்டு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் கல்யாணம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து செட்டிநாடுகளில் வந்து வீட்டில் தான் கல்யாணம் நடந்தது. ஸோ நம்ம அக்கம் பக்கத்து உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக அப்படி கல்யாணம் சொல்கிற ஒரு முறை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தப்புறம் அவங்க அந்த கல்யாணம் சொன்னவங்க அத்தை எல்லாரையும் வந்து ஆலத்தி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த சடங்கு வந்து மனை போடுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கு தான் நடக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி வீட்டு பெரியாச்சி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. மாமி, அத்தை, பெரியம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து 5 செங்கல் கொண்டு இங்கே வந்து பரப்புவாங்க மேடை மேலே. அவங்க பரப்புனதுக்கு அப்புறமா அந்த பங்காளி வீட்டில் பெரியாச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மனை போடுறது அப்படிங்கிற அந்த சடங்கை வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இருக்கிறதுலே பெரியவங்க அவங்க தான், பங்காளி வீட்டில் பெரியவங்க யாரோ அவங்க தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு செஞ்சதுக்கப்புறமா மற்ற பெண்கள் எல்லாருமே வரிசையாக அந்த மனை போடுதல் அப்படிங்கிற அந்த சடங்கை செய்கிறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து அந்த செய்யும்போது நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருந்து குழந்தை குட்டி பெற்று பல்லாண்டு வாழணும்னு எல்லாருமே மனசார வாழ்த்தி அந்த மனையை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பிரதாயத்தை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பங்காளியில் பெரியவங்க வந்து சிகப்பியாச்சு அவங்க தான் முதல்ல ஆரம்பித்து அந்த மனையை வந்து போடுறாங்க. அது பார்த்திங்கன்னா களிமண்ணை வந்து 3 முறை எடுத்து அவங்க வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக பால் விடுறாங்க. பால் விட்டதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து மஞ்சள் குங்குமம் வந்து தொட்டு வச்சு சாமியை கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் பூ போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள தொடர்ந்து எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சுமங்கலியாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இந்த மனை போடுற சடங்கை வந்து இப்போ அடுத்தடுத்து அவங்க செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்களில் பெரியவங்களாக இருக்கிறவங்க, பங்காளி வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த சடங்கை வந்து செய்வாங்க. எல்லாருமே வந்து வேண்டிக்குவாங்க, அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அந்த வேண்டுதல் தான் அதில் முக்கியமானதாக இருக்கும். ஸோ சுமங்கலி பெண்கள் எல்லாருமா சேர்ந்து செய்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த அத்தை மாமி பெரியம்மா 5 பேர் சேர்ந்து மனையை தூக்கி இந்த செங்கலுக்கு மேலே வைப்பாங்க. இது வந்து மாப்பிள்ளை வீட்டு கல்யாணமாக இருக்கிறதுனால ஒத்த மனை வைப்பாங்க. பெண் வீட்டு கல்யாணமாக இருந்தால் 2 மனை வைப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெண் வீடு புதுவயல், அதனால் அடுத்த நாள் புதுவயலுக்கு தான் இவங்க போவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா பங்காளி வீடு சொந்தக்காரங்க எல்லாருமே அடுத்தடுத்து மனை போடுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானுமே இதில் வந்து மனை போடுவேன். போட்டதுக்கப்புறமா வந்து அந்த மனையை வந்து அவங்க தூக்கி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடக்கிற முதல் சடங்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தனந்தரு கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியார் மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சு வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் வயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்கள் தோன்றிய எம்பெருமாட்டித பேரழ